அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கணும்னு தான் எங்களோட வேண்டுதல். ஒரு சின்ன கதைன்னு சொல்லலாம்னு இன்றைய நாட்டில் நடக்கிற சில விஷயங்களை பார்த்துட்டு இப்படி தான் எனக்கு சிந்திக்க தோணிச்சுது. எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அந்த உப்புமா கதை மாதிரி, பான் கதை மாதிரி தான் இது இன்னொரு கதை. தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த கதை இப்போ வருது. என்னத்தை கண்டதை நீங்கள் பிறகு நீங்களே சொல்லுங்கள் உங்களோட கருத்துக்களை. சரியென்று சொன்னால் சரியென்று சொல்லுங்கள், பிள்ளையென்று சொல்லுங்கள், உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். ஒரு தகப்பனும் மகனும் ஒரு கழுதையை வாங்கி கொண்டு அதில் எரிப்பு வச்சு கொண்டு வந்துச்சு. நம்ம அது கொஞ்சம் தூரம் போகணுன்னே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு சொல்லிச்சான், உங்கள் பாரடாப்பா தேப்பனுக்கும் மகனுக்கும் ஒரு அறிவில்லை, இந்த வயதானவன இந்த கழுதைக்கு மேலே 2 பேரும் போகிறாங்களே, அது பாவம் இல்லையோ. இன்னும் சரியென்று போட்டு அவைகள் யோசிச்சு போட்டு தகப்பன் நேரம் நீ போவப்போ நான் கீழே இறங்கி நடந்து வரேன்னு. மகன் சொன்னேன், இல்லையாப்பா நான் இறங்கி வரேன், நீங்கள் எல்லாமே வயசானால் நீங்கள் ஏறி வாங்கணும். அப்புறம் கடைசியாக இப்படியும் தேப்பன் பிள்ளை பாசம் தானே இல்லை, தேப்பன் மகனை இருத்தி விட்டுட்டு நடந்து வந்தோன்னு இருந்தார். நடந்து வந்தோன்னுக்கு அங்கால கொஞ்சம் தூரம் போகணுன்னு சனம் பார்த்து சொல்லிச்சான், கொஞ்சம் பாட்ட அறிவு இருக்குவாருக்கு இந்த குழந்தை பொடியன் தேப்பங்காரன் வயசான காலத்தில் இப்படி நடந்து வரான், அவன் வேறு ஏறி கழுதையில் போகிறான். அவனத்தை முதல்ல சொன்னான்னா, பார்த்தீங்களாப்பா நான் முதலே சொன்னான் தானே என்ன சனம் இப்படி தானே போ கதைக்க வந்து இல்லை நீங்கள் இருங்கோ என்று சொல்லி இப்படியே போச்சுனவன். இப்படியே கொஞ்சம் தூரம் போகணுன்னா திருப்பி அதே சனம் கண்டுட்டு, அறிவு கட்டவங்களும் உங்கள் பாரடாப்பா கழுதை ஒரு வயதான மனுஷன் கழுதைக்கு மேலே இருந்தால் அந்த குழந்தை பொடியன் அவன் பிஞ்சு கால் பாவம் என்ன அவ்வளோ அக்கறை வைக்க அந்த பிஞ்சு கால் பாவம் பேர் இப்படி ஏற்றி விடுறாங்களே என்ன ஒன்று பார்த்தா தேப்பன் ஒரு முடிவெடுத்தினமா, சரி என்ன வந்துட்டோம் கழுதை நடத்தி கொண்டு போவோம் பண்ணிட்டு கழுதை வாங்கினதுக்காண்டி தான். அப்போ சரி என்று வாங்கி 2 பேரும் நடந்து போச்சுனமா. 2 பேரும் நடந்து போயேக்கில்லை சனம் பார்த்துட்டு சொல்லிச்சா, கொஞ்சம் பாட்ட அறிவு கட்டதுகளை தேப்பனுக்கும் சின்ன மகனுக்கும் இப்படி ஒரு கழுதையை கொண்டு பாவிக்க தெரியாமல் 2 மொக்கங்களும் நடந்து போகிறாங்களே. அப்போ பின்ன பழையபடி திருப்பி என்ன செஞ்சினமா, 2 பேரும் ஏறி போச்சுனமா. 2 பேரும் ஏறி போக திருப்பி வேதாளம் முறுக்க மரத்தில் ஏறுற மாதிரி உங்கள் பாட்டா கழுதையை 2 பேருமா பழுதாக்குறாங்க, வயதானவரும் பொடியனுமா பழுதாக்குறாங்களன்னு சொன்னோடனே சரி விடு என்று சொல்லி போட்டு திருப்பி என்ன செஞ்சினமா, கழுதையை வடிவாக ஒரு தடியெல்லாம் கட்டி 2 பேருமா தீக்கொண்டு போச்சுனமா கழுதை பாவம்ன்ற மாதிரி. அப்போ சனம் வந்தால் என்ன சொல்லி தெரிஞ்சானே உங்களுக்கு, இஞ்சி பாட்ட ஒரு கழுதையை பாய்க்கக்கூடாத கழுதையாக இருக்குது, அவனை யாராவது கழுதையை கட்டி கொண்டு வாங்களோ அதில் எல்லோரும் போகணும். ஸோ அப்போ என்ன செய்தாலும் ஒன்று சொல்கிறதுக்கு சனம் இருக்குன்ற இது ஒரு விஷயமான கதை. இந்த கதையே நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு விளங்கி இருக்கணும். என்னென்று கேட்டால், இந்த ஊடகங்களில் உலுப்பி கொண்டிருக்கிற விஷயம் எம்பிக்கள் அனைத்து சர்வ மத தலைவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினது. இன்றைக்கி இலங்கை பார்த்திங்கன்னா இந்த இனவாதம் மதவாதத்தால் தான் பெரிய கொடிய யுத்தத்துக்குள்ள ஆளாகி சீரழிஞ்சி சின்ன பின்னமாக போயிருக்கு. அது இப்போ லேசாக தட்டி எழுப்பப்பட்டு கொண்டு வருது. அப்போ அந்த வகையில் அந்த காழ்ப்புணர்வுகளை நீக்கி அனைத்து மத தலைவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குகின்ற ஒரு ஆரோக்கியமான செயற்பாடு. அதையும் விமர்சிக்கிற மக்கள் ஏன் அவர்கிட்ட வேண்டுவா, ஏன் இவர்கிட்ட வேண்டுவானு. சரியோ சரி, ஒரு பேச்சுக்கு தனியாக நல்லூருக்கு போயிருந்தால் இந்த ஃபேஸ்புக்கில் கேட்குறாங்க, நல்லூருக்கு போயிருந்தான்னு போட்டால் ஏன் நெல்லை ஆதீனத்தை போயில்லையா. சரி, நெல்லை ஆதீனத்தை போயிருந்தா கேட்பாங்களே, ஏன் ஜோகர் சுவாமி சமாதிக்கு போயில்லைன்னுவாங்க. ஆக்சுவலி அங்கேயும் போயிருந்தா கேட்பாங்க, செல்லப்பா சிற விட்டுட்டாங்க செல்லப்பா சமாதி. சரி, அதுக்கும் போயிருந்தாங்கன்னு சொல்லுவாங்களே, என்னண்டு மக்காக்கேன் போயில்லை, முகமது நபி ஏன் மதிக்கலைன்னுவாங்க. அதுக்கும் போயிருந்தா சொல்லுவாங்களே, இந்த ஏரோப்ளைன் அடுத்து எருசலேமுக்கு போயில்லைன்னுவாங்க. சரியோ, அப்போ எது செய்தாலும் ஒன்று செய்வாங்க. சரி, தற்செயலாக இவ சொல்லுவா போல் புத்த பெரியோர்கிட்ட மதத்தில் ஆசீர்வாதம் மற்றாக்கள்கிட்ட வேண்டின்னு சொல்லுவாங்களே என்னண்டு ஐக்கிய இலங்கைக்கு உண்டாண்டாங்களே, இப்போ அதையே அதை அகல விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்போ வேண்டா பண்டாட்டி கைப்பட்டாலும் குற்றம் கால்பட்டாலும் குற்றம் என்ற மாதிரி என்ன செஞ்சாலும் ஒன்று செய்ய ஒரு கூட்டம் இருக்கும். ஆனபடியால் ஆரோக்கியமான சிந்தனை அறிவாளிகள் சிந்திக்கிற என்னென்று கேட்டால் நாடு டெவலப் ஆகி கொண்டு வரப்போகுது. நல்ல தலைவர் கிடைச்சிருக்குது, இருந்த தலைவர்களை விட கிடைச்சிருக்குது. அப்போ உள்ளதை நல்லதை பார்க்குறதான் புத்திசாலித்தனம். எல்லா இடையும் விமர்சனம் வச்சு ஒன்றும் செய்யலாது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்போ அதை ஏற்றுக்கொண்டு ஒரு மத நல்லிணக்கமாக தான் அதை பார்க்கணும். அதுவும் குறிப்பாக இங்கே யுத்தங்கள் பிளவுகளாக இருந்தது காரணம் இனவாதம் மதவாதம் தான். அதுகளை நீக்கி எல்லாருமே சேர்ந்து அனைத்து மத தலைவர்கள்ட்டையும் வாங்கினது ஒரு ஆரோக்கியமாக பார்க்கணும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு உங்களோட கருத்தையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.